கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல் வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்தும் விதமாக நாம் இன்னும் ஆண்டவருக்காக செயலாற்றும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக இந்த நாளிலே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்வு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லது மனிதர்களை நாம் ஒருவருமே புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை மறந்து விடுவார்கள், ஆனால் நான் மறக்க மாட்டேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நீ என்னால். நிறைய நேரங்களில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் புலம்புகிறோம். ஐயோ, நான் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சேன், என்னை மறந்துட்டாங்களே. நான் என் பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்னை மறந்துட்டாங்களே. வேலை கிடச்சி போயிட்டு என் பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்களே. என் தம்பி என்னை மறந்துட்டானே, என் அக்கா என்னை மறந்துட்டாங்களே. என் கூடவே வைத்து பிள்ளை போல பார்த்தனே, என்னை மறந்துட்டாங்களே. என்ன நிறைய பேர் புலம்புகிறத பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் புலம்பல் தான் இன்றைக்கு நிறைய மனிதர்களுடைய வாழ்வில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்கள், சபையிலேயா இருக்கட்டும், குடும்பங்களிலா இருக்கட்டும், எத்தனை புலம்பல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னை மறக்கத்தான் செய்யும், உலகத்தின் உறவுகள் உன்னை மறந்து விடுவார்கள் என்றுதான் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நினைப்பூட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தில் 40வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிற சம்பவம் அங்கே இருக்கிறது. அங்கே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பை போத்திபார் வீட்டில் அவனுடைய சகோதரர்கள் சிறையாக விற்று போட்டார்கள். அங்கிருந்து அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு வருகிறான். சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால சிறைச்சாலை கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில எகிப்து ராஜாவாகிய பார்வோனுடைய அதிகாரிகள் 2 பேர் அங்கே வருகிறார்கள். 2 பேரும் ஒரு தவறு செய்ததுனால அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார், நல்ல கிருபைகளை கொடுத்திருந்தார். அதன் மூலமாக நடைபெறப் போகிற அல்லது வரும் காரியங்களை யோசேப்பு தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவர் அங்கே சொல்லுகிறார். 2 பேருக்கும் யோசேப்பு சொன்னது அப்படியே நடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி யாருன்னே தெரியாது, ஆண்டவர்னா எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த பார்வோனுடைய அதிகாரிகளுடைய வாழ்வில் அப்படியே 100க்கு 100 பலித்தது. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் யாருன்னே தெரியாதவர்களுக்கு நான் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும்னா, நீ எனக்காகவே வாழுகிறாய், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய், எனக்காகவே நீ செயல்படுகிறாய். நான் உன்னை கைவிடுவேனோ, நான் உன்னை மறந்துடுவேனோ? எப்படிப்பா நான் உன்னை மறப்பேன்? அவங்க 2 பேரும் என்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாத, ஆனா நான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தேன் அல்லவா? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சியோனே, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறந்து போக மாட்டேன். நான் உன்னை குறித்து நினைச்சிருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஆனவைகள் அல்ல, நன்மைக்கு ஆனவைகள். நீ உன் தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்னமே நான் உன்னை குறித்து தானே ஒரு தரிசனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன்.
நான் மறக்கல. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் உள்ளங்கையிலெல்லாம் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி மறப்பேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அவன் யாரோ பானபாத்திரக்காரன், சுயம்பாகிகள் தலைவன் யாரோ? நான் சொன்னதை நான் செய்தேன் அல்லவா, எப்படி நான் மறப்பேன்? சூரியனை வைத்த வானத்துல அது பகல்ல தான்ப்பா வெளிச்சம் கொடுக்கணும், நான் அதுக்கு கட்டளையிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் வார்த்தை அது நிறைவேற்றுகிறது. உலகம் இருக்கிற வரைக்கும் நிறைவேறும். சூரியன் இரவுல தான் வெளிச்சம் கொடுக்கும், அது இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கு, மாறாது. நான் சொன்னதுதான். சூழ்நிலை மாறி இருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் வந்திருக்கலாம், வாழ்க்கையில தலைகீழ் மாற்றங்கள் வந்திருக்கலாம். நான் மாறல, நான் மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். சரி, நான் காரியத்துக்கு வருகிறேன். யோசேப்பு அந்த பானபாத்திர தலைவரிடத்துல சொல்லுகிறான், நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைச்சுக்கப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் நம் மனிதனை நாடவே கூடாது. சரி, நான் அதை அப்படியே கடந்து விட்டு வருகிறேன். ஆதியாகமம் 40வது அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் 22வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. எப்படி சொன்னானோ அப்படியே நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போய்விட்டான். இன்றைக்கும் கூட நீங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். உங்ககிட்ட நன்மை பெற்றவங்களா உங்களை மறந்திருக்கலாம். வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது, மறந்து விட்டான். ஆனாலும் நன்மை பெற்றவர்கள் உங்களை மறந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் நன்மை பெற்றார்கள், ஆனாலும் உங்களை மறந்து விட்டார்கள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் உங்களை மறந்து விட்டார்கள். உங்கள் தம்பியை நன்றாக வளர்த்தீர்கள், ஆனாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள். உங்களுடைய சகோதரியை நன்றாக நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள், ஆனாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் மறக்கிற உலகம். இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை மறக்கிறவர்கள். நம்மை அழைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறக்கவே மாட்டேன். யோசேப்பை ஆண்டவர் மறந்தாரோ? யோசேப்பை ஆண்டவர் மறந்தாரோ? பானபாத்திரக்காரன் மறந்து போனான், நன்மையை பெற்றவன் மறந்து போனான், அழைத்தவர் மறக்கவில்லை. இன்றைக்கு இருளில் இருக்கிறீங்களா? சிறைச்சாலையில் போன்ற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? வெளியே தலையே காட்ட முடியல அப்படிங்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? யாருமே எனக்கு இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வர முடியாது, எங்கெங்கெல்லாமோ ஓடி போயிட்டேன், யார்கிட்டலாமோ கேட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ இவைகளை நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களை மறக்காதவரே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும், வேதனைகளை பாரும். வியாதியில படுக்கையில் இருக்கிறாங்கப்பா, யாருமே இல்லை, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. கண்ணோக்கிப்பார், அந்த சகோதரியை கண்ணோக்கிப்பார், சகோதரனை கண்ணோக்கிப்பார், பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இப்பொழுது நீர் அவர்களோடு கூட பேசும். அவருடைய துக்கமெல்லாம் மாறட்டும், வேதனைகள் எல்லாம் மாறட்டும். ஐயா, நீர் ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாங்கள் செய்கிற உலகின் வழி மிஷனரி ஊழியத்திற்காக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் நாங்கள் ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக, எங்கள் மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.